ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கடாய் பன்னீர் மசாலா. நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்க அளவுகள் எல்லாம் நான் டேபிள் ஸ்பூன் அளவில் கொடுத்துருக்குறேன். இதில் உள்ள அளவுகள் எதையும் ஸ்கிப் பண்ணிடாமல் சேஞ்ச் பண்ணிடாமல் கொடுத்துருக்கிற அளவுகளை அப்படியே நோட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன் பை ஒன்னாக ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அளவுகள் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது. இந்த மசாலா பன்னீர் வச்சு பண்ணுற எல்லா ரெசிபீஸ்க்குமே இந்த மசாலா யூஸ் பண்ணலாம். வேறு எந்த ரெசிபீஸ்க்கு இந்த மசாலா யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை, கஸ்தூரி மேத்திலாம் ரோஸ்ட் பண்ணுறப்ப ஃப்ளேமை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு கடாயில் உள்ள சூட்லேயும் போட்டோனையுமே எடுத்துருங்க. ப்ரௌன் ஆகிடக்கூடாது, அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே போட்டு எடுத்துருங்க. கொஞ்சம் ஆறவும் அந்த கிறிஸ்பினஸோடு வந்துடும். ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் வரும். இது நல்லா நைஸாக அரைச்சிடாமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வைக்கணும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறொரு புதிய ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.